தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 9. இன்றைய மக்கள் கோயில் இருக்கிறது, ஆனால் அரண்மனை இல்லையே என தேடுகிறார்கள். அகழ்வாய் அறிஞர்கள் குழு செம்புலியை சந்தித்தது. அவர் குளப்படிக்கட்டில் அமர்ந்திருந்தார். முற்பகல் வெயில் உடம்புக்கு இதமாக இருந்தது. கோயிலில் கிழவரை தேடிவிட்டு குளப்படிக்கட்டில் அமர்ந்திருப்பதை கண்டனர். தொடக்கத்தில் அவர் அவர்களிடம் எதுவும் பேசவில்லை. இறுக்கமாக இருந்தார். புதைந்து போன எலும்புகளை தூண்டி எடுத்து மானுட வரலாற்றின் எந்த பக்க உண்மையை கண்டடையப் போகிறீர்கள்? இன்று உயிருள்ள மனிதர்களில் முதியவன் நான் என்பதை தவிர என்னிடமிருந்து பெறக்கூடிய தகவல்களில் இது உண்மை என்று எதை கொண்டு அறுதியிடுவீர்கள்? மக்களிடம் என்னை பற்றி உலவும் கதைகளை தெரிந்திருக்கிறீர்களா? அந்த கதைகளில் உலவும் மனிதன் நாதான் என்பதை அறியாமல் என்னிடம் என்னை பற்றி சொன்ன கதைகள் ஏராளம். நான் ஒரு சாமானியன். ராசராசனோ பேரரசன். என்னை பற்றிய செய்திகளை கதைகள் என்றால், பேரரசனை பற்றிய செய்திகளை வரலாறு என்பீர்கள். வரலாறு யாரையும் விடுதலை செய்யாது. வரலாற்றிலிருந்து வெளியேறுவதில்தான் விடுதலை வாய்க்கிறது. நான் வரலாற்றிலிருந்து வெளியேறியவன். என்னை பற்றிய கதைகளால் ஆனவன். கதைகள் என்றென்றைக்குமான எதிர் வரலாறை கொண்டிருக்கும். நான் எது சொன்னாலும் அது புனைவுதான். உண்மையை பொய்யென்றாக்கினால் அதன் பெயர் புனைவு. பேரரசன் ஒரு பொய், நான் ஒரு புனைவு. உண்மை என்று ஒன்றுமில்லை. செம்புலி பேச்சை நிறுத்தவும் குழுவிலிருந்த ஒருத்தி அவசரமாக கேட்டாள், ஐயா, அரண்மனையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது எங்கிருந்தது? எப்படி இருந்தது? அவளது படபடப்பு குறையவில்லை. கிழவர் குளத்தையே வெறித்து கொண்டிருந்தார். அனைவரும் அவரை சுற்றி படிகளில் மேலும் கீழும் அமர்ந்திருந்தனர். செம்புலி அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்தார். உன் பெயர் நல்லதங்கம். நான் சொல்வது சரிதானே? கேட்டவள் அதிர்ந்து போனாள். கண்கள் விரிந்து வாய் பிளந்து பேச்சற்று நின்றாள். கிழவர் அவளை நோக்கி பேசத் தொடங்கினார். மகளே, ஆளுயர மதில்களுக்குள் தலைக்கு மேலே விழல்வேய்ந்த பரந்து விரிந்த சாணி மெழுகிய மண் சுவர் சூழ்ந்த வீடுதான் பேரரசனின் வசிப்பிடமாக இருந்தது. பாறையை செதுக்கி கல்லறுத்து அடுக்கிய சுவர்களுக்குள் பேரரசன் வாழவில்லை. கடல் கடந்தவன். கடலில் மிதக்கும் மரக்கலத்தை விட வலு குறைந்த வீட்டில்தான் வாழ்ந்தான். நகரில் ராசகோபுரத்தை விட உயர்ந்த கட்டடம் எழுப்ப தடை விதித்தான். ஊருக்கு வெளியே பரந்த வயல்வெளி நடுவே அவன் வாழ்ந்தான். பசுக்களையும் கன்றுகளையும் வாரம் ஒரு முறை அவனே மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வான். படை வீரர்கள் பார்வைக்கு எட்டிய தூரம் வரை இருக்க மாட்டார்கள். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனே கதைகளில் வரும் பேரரசர்களைப் போல வாழ்வாங்கு வாழ்ந்தவன். ராசராசன் சிவனைப் போல எளியன், புலியைப் போல தூயன், நெல்வயலைப் போல நெஞ்சினன். பெரிய கோயிலில் ஓரிடத்தில் கற்ப இழையில் வைத்து மேலொரு கற்பலகையால் மூடி சுவரோடு சுவராக பொருத்தி அடக்கம் செய்யப்பட்டான். இதை உன்னால் நம்ப முடிகிறதா? நம்பியவர்க்கு அவன் நமச்சிவாயன். செம்புலி பேச்சை நிறுத்தி கொண்டார். நடுத்தர வயது வெள்ளைக்காரன் ஆங்கிலத்தில் கேட்டதை அதே பெண் தமிழ்படுத்தி சொன்னாள். பேரரசர் அசோகரைப் போல உங்கள் அரசரையும் நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். வயல்வெளியில் மாட்டுக்கொட்டகையில் பேரரசர் வாழ்ந்தார் என்றால் நம்ப முடியவில்லையே. உங்கள் கடவுள் மாட்டுக்கொட்டகையில் பிறந்தார் என்பதை 2000 ஆண்டுகளாய் நம்புகிறீர் அல்லவா? ஏன் 1000 வயது கொண்ட தென்னாட்டவனை பற்றி நம்ப மறுக்கிறீர்? நம்பினால்தான் அது வரலாறு, நம்பாவிட்டால் அது கதை. சரி, இப்பொழுது பேரரசனை பற்றிய கதை ஒன்றை சொல்கிறேன், கேளுங்கள். பேரரசி அரண்மனையின் மொட்டை மாடியில் நின்று வெயிலில் மயிர் உலர்த்தி கொண்டிருந்தாள். அவளை அழைத்தபடி மொட்டை மாடிக்கே பேரரசன் வந்துவிட்டான். மணிமுடி தரிக்காமல் வழுக்கை தலையுடன் படியேறி வந்த பேரரசனின் தோற்றத்தை கண்டதும் பேரரசிக்கு சிரிப்பு தாழ முடியவில்லை. அவளுடைய நீண்ட அடர்ந்த கூந்தலுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு சிரி சிரி என சிரித்திருக்கிறாள். பேரரசனுக்கு சங்கடமாகிவிட்டது. கோபத்தை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டான்.
அந்த நேரம் பார்த்து கா கா என குரல் எழுப்பியபடி தலைக்கு மேலே பறந்த காகம் எச்சமிட அது பேரரசனின் வழுக்கை தலையில் விழுந்து நெற்றியில் வழிந்தது. கணவனின் எச்சம் வழியும் முகத்தை பார்த்ததும் மனைவி குபீரென சிரித்தாள். பேரரசன் அடக்க முடியாத கோபத்துடன் விடுவிடுவென படி இறங்கி தனது அறைக்குள் நுழைந்து கதவடைத்து கொண்டான். கோபம் தணியவில்லை. வெளியில் வந்து காவலர்களை கூப்பாடிட்டு அழைத்தான். எல்லோரும் பதறி அடித்து ஓடி வந்தனர். பேரரசன் வெஞ்சினம் கொண்டு கட்டளை பிறப்பித்தான். காவலர்களே, இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இந்த மண்டலத்தில் மருந்துக்கு கூட ஒரு காக்கை உயிருடன் இருக்கக்கூடாது. அவற்றை உயிருடனோ கொன்றோ என் முன்னே கொண்டு வந்து கொட்ட வேண்டும். இது அரச கட்டளை. அரண்மனை நெடுங்கதவிற்கு வெளியே மூட்டை மூட்டையாக காகங்கள் கொட்டப்பட்டன. உயிரோடு இருந்தவை கால்கள் சேர்த்து கட்டப்பட்டு படபடவென இறக்கையடித்து உயிருக்கு தவித்தன. பேரரசன் உப்பரிகையில் நின்று பார்வையிட்டான். ஆயிரமாய் காகங்கள் மாண்டன. பேரரசி அன்றோடு சிரிப்பை தொலைத்தாள். பார்ப்பனர்கள் கூட்டம் கூட்டமாக அரண்மனை முன் திரண்டு பேரரசனிடம் முறையிட்டனர். மன்னா, காகங்கள் நமது பந்துக்கள். நீங்களும் செத்ததும் காகமாகத்தான் பிறப்பெடுப்பீர்கள். இச்செயல் மகா பாவம். இப்பேரரசுக்கு மாபெரும் தோஷம் வந்து சேர்ந்தது. இப்பாவத்தை நிறுத்துங்கள் என்று மன்றாடினர். பேரரசனின் பெருங்கோபம் தணிந்தது. சோழ நாட்டில் காகம் என்ற பறவை அற்றுப்போனது. ஆனால் பித்ருக்களை கொன்ற பாவத்தால் அரண்மனையும் அதன் அதிகாரமும் காலத்தால் சிதைந்து சரிந்து மண்ணோடு மண்ணானது. செம்புலி பேச்சை நிறுத்தி மௌனமானார். வந்தவர்கள் அமைதியாக கிழவரை பார்த்து கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு 1 மாதம் வரை யாரிடமும் அவர் பேசவில்லை. மணியுடன் பேசுவதை நிறுத்தி பல மாதங்களாகின்றன. செம்புலியின் முதிர்ந்த ருத்ராட்ச பழம் போன்ற தோற்றம் அகழ்வாய் அறிஞர்கள் எடுத்த புகைப்படம் எதிலும் பதிவாகவில்லை என்பதை தஞ்சைக்கு சென்று இருட்டறையில் ஒளியச்சு செய்த பிறகே தெரிய வந்தனர். தன்னை பற்றி அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வாரே அல்லாமல் தன்னை தாண்டி வெளியில் நிற்பவர் யாரிடமும் பேசியதில்லை. செம்புலியின் தோற்றமும் பேச்சும் பனி போல் மண்ணில் படியுமே அல்லாமல் மழை போல் தேங்குவதில்லை. நடு இரவில் கிழவரின் எதிரில் மணி வந்து நின்றான். செம்புலி புரண்டு படுத்தார். தன் வீட்டு சமையலறையில் தேங்காய் உடைக்க பயன்பட்ட பாதியாய் உடைந்த வாளின் அடிப்பகுதியின் கைப்பிடியை பிடித்தபடி வியர்த்து விறுவிறுக்க நின்றான். மூளியான வாளை அவன் பிடித்திருந்த விதமும் தோற்றமும் சிரிப்பை வரவழைத்தது. செம்புலி செருமிக் கொண்டு கேட்டார், மணி, இத்தனை நாளாய் எங்கு சென்றிருந்தாய்? இந்த வாள் உனக்கு எப்படி கிடைத்தது? மணி சற்று தள்ளி சுவரில் சாய்ந்து கால்களை நீட்டி அமர்ந்தான். வாளை தனக்கு பக்கத்தில் வைத்தான். அகல் விளக்கொளியில் துருவேறி சிதைந்த வாளின் தொன்மை துலங்கியது. ஐயா, நான் தேசாந்திரம் சென்றிருந்தேன். திருச்சிராப்பள்ளி என்ற நகரத்தில் குன்றின் மீது வீற்றிருக்கும் உச்சி பிள்ளையாரை தரிசித்தேன். அந்த குன்றின் மீதிருந்து கீழே குதித்து தலை சிதறி செத்த வேல்முருகு என்ற சிற்றரசனின் வாள் இது. அவன் சோழனுக்கும் மூத்தவன். இந்த வாள் கொஞ்ச காலம் ராசராசனிடம் இருந்ததாம். இதன் கைப்பிடியில் ஒரு பாம்பு பொறிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை வாசலில் பழைய இரும்பு கடையில் வாங்கினேன். அம்பிகா புராதன பொருட்களை சேகரிக்கும் விருப்பமுடையவள். அவளுக்காகத்தான் இதை வாங்கினேன். விலை அதிகம் கொடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் இதை அவளிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள். மனிதரை விட மனிதர் படைத்த பொருட்களுக்கு காலம் அதிகம். மனிதர் மட்டுமல்ல, அவர் படைத்த பொருட்களும் இடம் மாறிக்கொண்டே இருக்கும். கடல் தாண்டியும் போகும். இந்த வாள் ஜெயராணி என்ற 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாட்டியக்காரியின் வாள். வேல்முருகு அவளுடன் தொடுப்பில் இருந்துள்ளான். கிழவரே, உமது காலத்திற்கும் முந்தைய தஞ்சையை ஆட்டி படைத்தவள். இந்த வாளின் கைப்பிடியில் பொறிக்கப்பட்டுள்ள பாம்பே அவள்தான். ஐயா, உங்களை விட மூத்தவள். இன்றும் உயிருடன் இருக்கிறாள். நேற்று மதியம் ஒரு கும்பல் தஞ்சையிலிருந்து வந்து பேசிக்கொண்டிருந்ததே, அதில் ஒருத்திதான் அவள். இந்த வாள் ராசராசனுடன் புதைக்கப்பட்டுள்ளதாக வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய வந்து அவள் தன் குழுவினருடன் உம்மை தேடி வந்து பேரரசனை புதைத்த இடத்தை காட்டிக் கொடுக்க கேட்டிருக்கிறாள். கிழவரே, இனி அடிக்கடி அவள் இரும்பை வந்து உம்மை தொல்லைப்படுத்துவாள்.
அந்த வாள் கைமாறி கைமாறி உடைந்து மூலியாகி இன்று என்னிடம் இருக்கிறது, நாளை அம்பிகாவிடம் இருக்கும், பிறகு கைமாறி பிரான்சிற்கு சென்று விடலாம். அகழ்வாய் அறிஞர் குழுவிடம் ஓர் உண்மையை உளறிவிட்டீர். கோயில் சுவரில் பிணமடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலை கொண்டு ஒவ்வொரு கல்லாய் பிரித்தெடுக்கப் போகிறார்கள். ஐயா, எனக்கு தூக்கம் வருகிறது, விடியலில் சென்று விடுவேன். மணி, உன்னை பார்த்து எத்தனை மாதங்களாகின்றன? நீ வந்தவுடனே தூங்குகிறாயே. சொல், அம்பிகா எப்படி இருக்கிறாள்? பிரான்சிலிருந்து வந்திருக்கிறாளா? இனி இங்கு வரமாட்டேன் என்றல்லவா சொன்னாள்? ஏன் திரும்பி வந்தாள்? ஐயா, இது கப்பலில் சென்று வந்த காலம் இல்லை, வானூர்தியில் பறந்து வரும் காலம். அம்பிகா பாரிஸிலும் புதுச்சேரியிலும் பழம் கலைப்பொருள் விற்பனை கூடம் வைத்திருக்கிறாள். உங்களை விட சிறந்த பழம்பொருள் உலகிலுண்டா? நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்களை உயிருடன் பாடம் பண்ணி நல்ல விலைக்கு வெள்ளைக்காரர்களிடம் விற்று விடுவாள். வெள்ளை நகரத்தில் பிரான்சுவா மர்த்தேன் வீதியில் வசித்த பிரெஞ்சு கிழவன் ஒருவனை மயக்கி மாளிகை ஒன்றை கையகப்படுத்தி பழம்பொருள் கலைக்கூடம் அமைத்திருக்கிறாள். அதில் ஒரு பகுதியைத்தான் புதுச்சேரிக்கு வந்தால் தங்கி போக ஒதுக்கி வைத்திருக்கிறாள். ஐயா, ஒரு முறை என் மீது பரிதாபப்பட்டு தன்னுடன் கூட அழைத்தாள். அன்று நல்ல போதையில் இருந்தாள். பரிதாபத்தில் வருவதல்ல காமம். எனது காமம் உயரிய காதலால் ஊற்றெடுப்பது. முதலாக ஒரு பெண் வலிய அழைத்து அதை நான் மறுத்தேன். என் மனம் கேவியது. அவள் என்னை விடுவதாயில்லை. தன்னை வேரோடு பிடுங்கி எடுத்து என் வாயில் திணித்தாள். நான் மூச்சு திணறினேன். அவளது சந்தன மார்பில் பச்சை குத்தப்பட்டிருந்த பாம்பு படம் வினோதமாயிருந்தது. அவள் தொடையிலிருந்து ஒழுகிய மச்சத்தை பார்ப்பதற்கு ஆவல் கொண்டு தேடினேன். அப்படியொன்று தொடை இரண்டிலும் இல்லை. முளைகளின் நடுவே பச்சை குத்திய பாம்பு படம் உயிரோடு இருந்ததா? ஆம் ஆம். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவளது பரந்த தேகம் பரமபதம் வரைந்த பலகையானது. தொடைகளிலும் கரங்களிலும் பாம்புகள் நெளிந்தன. உந்திச்சொலியில் வால் சுருண்டது. தாமரை இலை போன்ற அல்குல் பரப்பில் விழுந்து நழுவும் ஒற்றை துளியாய் அவளது இடுப்பின் வழியே புறமுதுகில் ஏறினேன். புட்டமேடுகள், பின்கழுத்து, கெண்டைச்சதை, எங்கிலும் பாம்புகள் நெளிந்தன. கண்ணுக்கு புலப்படாத ஏணிகளில் ஏறுவதும் பாம்பின் தலை மிதித்து வழுக்கி விழுவதுமாக இரவு முழுவதும் அவளது சிரிப்பொலியால் அதிர்ந்து கொண்டிருந்தேன். என் உடம்பு முழுவதும் சுற்றி இறுக்கி எலும்புகளை பொடித்து விட்டாள். விடியும் வரை பாம்பை புணர்ந்தேன். ஆயினும் எனக்கு ஸ்கலிதம் நிகழவில்லை. நாகதோஷம் என்பது இதுதான் போலும். அந்த நாகராணியை அணைய நான் நாகராசன் அல்லன் கிழவரே. மணி, எளிமையான புரிதலுக்குச் சொல்கிறேன். ஆண்மகனால் வெல்ல முடியாதவளை பழந்தமிழில் அணங்கு என்பர். அம்பிகா ஓர் அணங்கு. அவள் இந்த கோயிலின் பூசாரிக்கு மகளாய் பிறந்து வளர்ந்தவளாயிருந்தாலும் அவள் பூசாரியின் வித்துக்கு பிறந்தவள் அல்லள். அவள் தாய் ஒரு நாகனை கூடி இவளை கருத்தரித்தாள். பூசாரி என்னிடம் சொன்னார். இந்த இரகசியம் அம்பிகாவுக்கு தெரியாது. பிறந்த குழந்தைக்கு ஒரு வயதில் நாம் குலச்சாமிக்கு தலைமுடி இறக்குவதைப் போல நாகர்கள் ஆணுக்கு முதுகிலும் பெண்ணுக்கு மார்பிலும் ஒரு வயதில் நாகத்திற்கு நேர்ந்து பச்சை குத்துவர். அம்பிகாவின் தாய் யாருக்கும் தெரியாமல் அவள் குழந்தையாய் இருந்தபோது பச்சை குத்தி இருக்கலாம். அம்பிகாவிடம் இதை பற்றி எதுவும் சொல்லாதே. பிற இன பெண்களை கூடி விதைப்பது நாகர்களின் போராட்ட யுக்தி. என் மனைவியும் நாகரினத்தை சார்ந்தவள் என்பது சமீபத்தில்தான் எனக்கு விளங்கியது. நம்மில் பலர் தாம் நாகர் என்பதை வாழ்வின் இறுதி வரை அறியாமலேயே மாழ்கிறார். நாகர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் எல்லா மதத்தினரிடையேயும் சாதியினரிடையேயும் ஊடுருவியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனான கருணாகன் என்பவனை சந்தித்தேன். இமயம் தொட்டு குமரி வரை பரவியிருந்த மூத்த குடி தாங்கள் என்றான். இந்த புவிக்கோளை சார்ந்தவராயினும் முதலில் திராவிடர்களும் அவரை தொடர்ந்து ஆரியரும் வெளியிலிருந்து வெவ்வேறு திசை வழியே இங்கு வந்து கூட்டுச் சேர்ந்து தங்களை அழித்தொழித்ததாக கூறினான். தங்களை முற்றாய் அழித்தொழித்த பிறகு 5000 ஆண்டுகளாக திராவிடரும் ஆரியரும்
தங்களுக்குள் சண்டையிட்டு மாள்கிறார்கள் என்றான். தப்பு விதைகளாக எஞ்சிய தங்களுடைய வித்துக்கள் திராவிட ஆரிய நிலங்களில் இரகசியமாய் ஊன்றப்பட்டு முளைத்ததை செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எனச் சொல்லி இனவிருத்தியை தடை செய்கிறார்கள் எனச் சொன்னான். கருணாகன் சொல்லும்போது நான் அரை தூக்கத்தில் இருந்ததால் எந்த ஒன்றையும் சரியாக உள்வாங்கிக் கொள்ள இயலவில்லை. மணிக்கு தூக்கம் வர கொட்டாவி விட்டான். எட்டியிருந்த பானையில் தண்ணீர் முகர்ந்து குடித்தான். சில மணித்துளிகளில் தூங்கிவிட்டான். செம்புலி விடியலை எதிர்பார்த்து இருட்டை வெறித்திருந்தார். அத்தியாயம் 9 நிறைவுற்றது.